தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பணப்பட்டுவாடா அமோகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தேர்தலையே ரத்து செய்ய வேண்டும் என தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைக்க துவங்கியுள்ளன. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூரிலும் அரவக்குறிச்சியிலும் பண விநியோகம் கனஜோர் என்ற புகாரை உறுதி செய்ததால்தான் அங்கே தேர்தல்களை தள்ளி வைத்தது தேர்தல் ஆணையம். திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு தேர்தல்களுடன் இப்போது தஞ்சையிலும் அரவக்குறிச்சியிலும் தேர்தல் நடைபெறுகின்றன. இத்தொகுதிகளில் அதிமுக, திமுக என இரு கட்சிகளும் பண விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளன என்று பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டியதுடன் எவ்வளவு பணம் தரப்படுகிறது என்பதையும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். பழைய 1000, 500 ரூபாய் நோட்டுகள் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உண்மையிலேயே அந்த தொகுதிகளில் பண விநியோகம் நடைபெறுகிறதா? தேர்தல் ஆணையம் அதை கண்காணிக்கிறதா? Here, like a small amount of money, at least to be distributed to people, but there is no large-scale such incident so far has happened, and we are keeping all the precautions to see to it that this doesn't happen this time. Everybody to give a specific, example, the players or the persons who have been distributing, you all are here. It's a very small constituency, so just telling a general thing that really doesn't help us. So we are asking anybody. We have the online call center, help center, which is there. It is being monitored. Our FSTs are, they are high tech. They are GPS enabled, and within 10 to 15 minutes time, here they can reach to any spot. ஆனால் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பண விநியோகம் செய்ததாக அதிமுகவின் 2 நிர்வாகிகள், திமுகவின் 2 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் பண விநியோகம் தொடர்பாக துணை தேர்தல் ஆணையர் தஞ்சாவூரில் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த போதே சுமார் 6.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமாக பணப்பட்டுவாடா நடந்ததுனால தான் தேர்தல் அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூர்லையும் கேன்சல் பண்ணாங்க. பட் சேம் கேண்டிடேட்ஸ் அறிவிச்சு அதே பணப்பட்டுவாடா தான் இப்போ 2 தொகுதிகளிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலை ரத்து செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த அளவு எல்லா தொகுதிகளிலுமே பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருப்பது பகிரங்கமாக ஓப்பனாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நியாயமான தேர்தல்கள் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் தான் இரும்புகரம் கொண்டு ஒரு நியாயமான தேர்தலை இங்கே கொண்டு வரணும். தேர்தலை இவங்க தள்ளி வச்சதுனால ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா என்றால் இல்லை. யார் பணம் கொடுத்தார்களோ அதே வேட்பாளர்கள், அதே போல அதே பணப்பட்டுவாடா. துணை தேர்தல் அதிகாரி ஏதோ எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றார். எங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பணம் பிடிபட்டிருக்கிறது, பரிசு பொருட்கள் பிடிபட்டிருக்கிறது. அதனால் தேர்தல் நேர்மையாக நடைபெறுகிறதா என்பது மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய கேள்விக்குறி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாவதில்லை. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருமாக இருக்கிற புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசனுடைய சாதனைகளை முன்வைத்து வாக்கு கேட்கிறோம். கரன்சிகள் தேர்தல் வெற்றியை நிர்ணயிப்பதை ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நியாயமான தேர்தல் நடைபெற்று அதன் மூலம் வெளியாகும் மக்கள் தீர்ப்பே உண்மையான ஜனநாயகம்.